வணக்கம். கற்றல் காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம குயிக் இங்கிலீஷ் சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் அக்கார்டிங் டு. இந்த அக்கார்டிங் டுன்ற டேர்மை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நாம் நிறையா பேர் அக்கார்டிங் டு மீ அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். யாராவது அக்கார்டிங் டு மீன்னு யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ராங். அக்கார்டிங் டு மீன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அக்கார்டிங் டு ஒரு ரிப்போர்ட்டிங் டிவைஸ். மற்றவங்க சொன்னதை சொல்கிறது, இல்லாட்டி மற்றவங்க சொன்னதை கோட் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு புக்கில் ஒரு விஷயம் போட்டிருக்குன்னா அதை பற்றி பேச போகிறோம்னா அந்த கோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அக்கார்டிங் டுவை யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பர்சனா ஐ, வி, அவர்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சனாக நமக்கு எதிரில் இருக்கவங்க யூ, ஒருத்தரை மட்டும் பாயிண்ட் பண்ணுவோம். இல்லை நீ அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுவோம். இல்லை யூ, இல்லை உன்னுடையது, அதெல்லாமே செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் மற்றவங்க, ஹீ, ஷீ, இட், தே, தெம் செல்வ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்ட் பர்சன். ஸோ அக்கார்டிங் டுங்கிறது எப்படின்னா ஸ்டேட்டட் பை ஒரு விஷயம் ஒரு இடத்துல போட்டிருக்கு, அதை பற்றி நீங்கள் கோட் பண்ணி பேச போகிறீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தில் அக்கார்டிங் டு யூஸ் பண்ணலாம். உன்னை பொறுத்தவரையில், இல்லை இந்த புக்கை பொறுத்தவரையில், இல்லை அவங்கள பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில்னு சொல்லி நம்ம தமிழில் பேச முடியும். பட் அதை லிட்ரலாக நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அக்கார்டிங் டு மீ அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக ராங். ஸோ நீங்கள் அக்கார்டிங் டு எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னா சம்திங் எல்ஸ் ஆர் சம்படி எல்ஸ். இன்னொருத்தவங்களை பற்றி பேச போகிறீங்க, இல்லை இன்னொரு விஷயத்தை மற்ற விஷயங்களை கோட் பண்ணி பேச போகிறீங்கன்னா நீங்கள் அக்கார்டிங் டு யூஸ் பண்ணுறது கரெக்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஏ வெப்சைட் நீங்கள் கிடையாதுல்ல. அதே மாதிரி அக்கார்டிங் டு மை ஃப்ரெண்ட் நீங்கள் கிடையாது. அக்கார்டிங் டு ஏ ரிசர்ச் பேப்பர் இங்கேயும் நீங்கள் கிடையாது. உங்களை நீங்களே முன்னிறுத்தி பேசணும், இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை ஒரு முன்னிறுத்தி பேசணும், இல்லை உங்களோட ஒப்பீனியனை சொல்லணுன்றப்ப நம்மளை யூஸ் பண்ணிக்கும் போது அக்கார்டிங் டு மீன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ராங். ஸோ இனிமேல் அக்கார்டிங் டு மீன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அக்கார்டிங் டு மீக்கு பதிலாக அந்த மாதிரி என்னை பொறுத்தவரையில் நான் இங்கிலீஷை சொல்லணும் அப்படின்றதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றப்ப நான் இது வரைக்கும் அக்கார்டிங் டு மீ தான் யூஸ் பண்ணிருக்கேன், அது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன் மை ஒப்பீனியன், இல்லை இன் மை பெர்ஸ்பெக்டிவ், ஐ பிலீவ் தட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன் மை வியூ அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கோட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் அக்கார்டிங் டு மீன்றது யூஸ் பண்ணாதீங்க. கிராமட்டிக்கலாக தப்பு. ஒரு சில இடங்களில் அது ரொம்ப ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கிராமட்டிக்கலாக தப்பு. ஸோ இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதே மாதிரி நம்ம சீரீஸில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகணும்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கிட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இப்போ இருந்தே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் நாள் கழித்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க கிட்ஸுக்கு இப்போ சொல்லி கொடுத்தோன்னா அவங்க இப்போ இருந்தே கரெக்டாக சொல்லுவாங்க. கிட்ஸு இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் இல்லை சஜஷன் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்னொரு ஒண்டர்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பபாய்.